சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா உனக்கு சொன்ன அந்த நாளை நீ மறந்து விட்டாயா? உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாளைய தினம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்ல வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் நல்ல புரிதலோடு நல்ல மனநிலையோடும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தை என்பதை நான் அறிவேன். அதனால் சாயப்பா ஒன்றை சொல்லும் பொழுது அதனை நீ செவி கொடுத்து கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை எல்லாமும் இனி வரும் காலங்களில் உனக்கு நல்ல தேவைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. உன் சாயப்பா நான் இருப்பதும் நான் உன்னோடு உடன் வருவதும் இனி வரும் நாட்களை என்றும் என்றென்றும் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் வருகின்ற காலம் இனி என்ன என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை இனி என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சாயப்பா உனக்கே என்று நடத்தி கொடுக்கும் இந்த நேரம், இந்த கால கட்டாயத்தினால் நிச்சயமாக என்னவென்று தேடலோடு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி முழுமையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். முழுமையான ஒன்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உன்னை தொடர்ந்து வந்து எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அடுத்த நொடி முதலே உன் வாழ்க்கை நடக்கும் ஆச்சரியங்களை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எதை எப்பொழுது எப்படி நடக்கும் என்பதையெல்லாம் நான் பார்த்து பார்த்துத்தான் உனக்கு தருகின்றேன். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துத்தான் நான் உன் வசமாக மாற்றுகின்றேன் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ கடந்திட்ட விஷயங்கள் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னரே இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நான் சரியாக கணித்து விடுவேன். இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உனக்கு எப்படிப்பட்ட நகர்வை கொடுக்கப் போகிறது என்பதை நான் உடனடியாக உனக்கு சொல்லிவிடுவேன் என்பதை நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் உனக்குரிய மாற்றத்தை கொடுக்கும் பொழுது சாயப்பா சொல்ல சொல்ல பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்பதை மறக்காதே. உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை எல்லாம் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. அன்பினால் எதையும் சாதித்துவிட முடியும் என்ற ஒரு எண்ணம் என் குழந்தைக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அன்பு என்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை மறக்காதே. இந்த அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு தேவையில்லாமல் தன் குழந்தையினுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷம்தான் தன் குழந்தைகள் மனநிறைவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அப்பா விருப்பப்படுகின்றேன். என்னவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது இனி நடப்பது ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள மறுக்காதே. எதையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள மறுக்காதே. நடப்பதில் உன் வாழ்க்கை இனி உன் வசமாகுவதை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்பா சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் யதார்த்தங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்று விடுவாய் என்பதை நீ மறக்காதே. இனி இந்த காலம் இந்த நேரம் என்று இவை ஒவ்வொன்றையும் உனக்கு நான் முழுமையாக கொடுப்பேன். சாயப்பா இருக்கும்பொழுது இனி அத்தனையும் நான் உனக்கே என்று உருவாக்கி கொடுப்பேன் என்பதை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு நிலையிலும் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. இனி நடப்பது என்னவென்றும் நாம் யோசித்து கொண்டு நமக்கான நேரத்தை நாம் கைவிடுவதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ உணர வேண்டும். நடக்கும் விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ அடையாளம் காண வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உடன் இருக்கும் சில நல்ல மனிதர்களை எல்லாம் கை கொண்டு தான் இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு எண்ணம் வருகின்ற, இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு புரிதல் வருகிறது. நம்மை தேடி வந்து இனி என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதை எல்லாம் நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலங்கள் இனி ஒட்டுமொத்தமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் புரிந்து உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்துவிட தயாராகிவிட்டது. சாயப்பா இருக்கும்பொழுது நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். அப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று பெற்று
எந்த இடத்திலும் நமக்கான ஒரு விஷயத்தை மட்டும் நாம் யாருக்காகவும், நமக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று பலமுறை உன் அப்பா உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதனால் இதை என்றும் என்றென்றும் மறவாதே. நீ உனக்கானது என்பதில் உறுதியாக நின்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் உன் மனது உடைந்து போவதை நான் பார்க்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களினால் உன்னுடைய மனது கலங்கி போவதை நான் பார்த்திருக்கின்றேன். இது சரியா தவறா என்று நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கை மேலும் பல எண்ணங்களையும் பல சிந்தனைகளையும் உனக்கு கொடுத்திருக்கிறது. பல காயங்களையும் காலங்களையும் உனக்கே என்று என்ன சொல்லித்தர வேண்டும் என்பது போல அது உனக்குள் பல குழப்பங்களை தந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை குறித்து இந்த நாளில் அது உனக்கு சரியாக நடக்கும் என்ற ஒரு வாக்குறுதிகளை தந்திருக்கிறேன். அந்த நாளை நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்க முடியாதல்லவா? என் குழந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் மறக்க முடியாதல்லவா? அதனால்தான் இந்த நாளில் அந்த விஷயத்தை உனக்கு நடத்திவிட நான் துணிந்து விட்டேன். இந்த விஷயத்தை நான் என்னவென்று உணர்த்திவிட துணிந்து விட்டேன் என்பதையும் மறக்காதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்தது எல்லாம் போதுமென்று நினைக்கின்ற அளவிற்கு பல சோதனைகளை கடந்து வந்து விட்டது. என் குழந்தையே பல வேதனைகளை தாண்டி வந்து விட்டது. என் குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ சரி செய்து விட வேண்டும். இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ நடத்திவிட வேண்டும். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று நான் உறுதிப்படுத்தும் இந்த நேரம் இனிமேலும் என் குழந்தை கலங்கிவிடக்கூடாது. நீ கண் கலங்கி நின்றால் வேண்டுமென்றே உன்னுடைய கலக்கத்தை பார்த்து உன்னை சோதனைக்கு ஆளாக்க ஒரு கூட்டமே அங்கு தயாராக இருக்கிறது என்பதை மறக்காதே. ஒரு கூட்டம் அதனை என்னவென்று பார்க்கிறது என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் உணரும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அப்பா ஆசைப்படுகின்றேன். பிரச்சனைகளும் வேதனைகளும் இன்னல்களும் நமக்கான புரிதலும் என்றும் என்றென்றும் உனக்கு நடத்திவிடும் என்பதை மறக்காதே. அப்பா என் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும்படி உனக்குள் மேலும் பல ஆச்சரியங்களை தர வேண்டி வருகின்ற இந்த காலம். இனி என்ன நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சாயப்பா சொல்வது போல மீண்டு வரக்கூடிய மன வலிமையோடு நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. நாம் எதிர்காலம் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாமும் சொல்லி இனி புலம்பாதே. உன் எதிர்காலத்தை நான் உனக்கு உறுதியாக மாற்றிவிட இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு உடன் வருவேன் என்பதை மறக்காதே. சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்திவிட்ட பிறகு இனி எந்தவித மாற்று கருத்தும் உனக்குள் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமே உனக்கான ஒரு நம்பிக்கையும் மன உறுதியையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் மேலும் மேலும் பல வெற்றிகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்லதையே நாம் உருவாக்கும் இந்த காலம் முழுக்க, நல்லதையே உணர்த்தும் இந்த நாள் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ யார் என்று அடையாளம் காண வேண்டும் என்பதை மறக்காதே. யார் என்று என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நேரமும் இனி என்ன நடந்தாலும் நீயாக இருந்து உனக்கான தெளிவோடு இந்த வாழ்க்கையில் நான் மதிப்பை பெற்றுவிட்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி உனக்குள் உருவாகும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்குள் உருவாகும் அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக அறிவுறுத்தும். இது உன் வாழ்க்கை என்பதை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ எதை நடத்திவிட எண்ணினாலும் அவை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஆசைப்பட்ட இடத்தில் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் அதற்காக வெல்லாமும் நீ கலங்காதே. அதற்காக வெல்லாமும் நீ வருந்தாதே. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேனோ அவை ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்குவேன் என்பதை நீ புரிந்து நடந்து நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற ஒரு உணர்வோடு நீ சரியாக பயணிக்க தொடங்கு. உனக்கு நடப்பதில் எல்லாமும் இனி நல்லதொரு புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருப்பதை நீ உணர்ந்துவிட்டால், நான் வருவதை நீ புரிந்துவிட்டால், இனி எவனானாலும் எதுவானாலும் நீ உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை புரிந்து கொண்டாலே அது போதும். வேண்டா வெறுப்பாக உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற சிலரை நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன். உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக அவர்களை நான் மாற்றுகிறேன். எதிலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் உன் கண்முன்னால் நிறுத்துவேன். உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு கட்டாயமாக தள்ளி வைப்பேன் என்பதை நீ மறக்காதே.
சரியானதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நான் நடத்துவேன் என்பதை மறக்காதே. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ மறக்காதே. சுற்றி இருப்பது அப்பாவின் கண்கள் என்பதையும், உன்னை சுற்றி நான் போட்டு வைத்திருப்பது பாதுகாப்பு வளையம் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை சுற்றி நான் உருவாக்கி இருக்கின்ற இந்த பாதுகாப்பு வளையத்தில் நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதை மறக்காதே. நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் இனி என்ன நடந்தது என்பது, ஏது நடந்தது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறக்காதே. உனக்குள் பல வெற்றியை நீ உருவாக்கி விடுவா என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும், நல்ல சிந்தனைக்கும், உன்னுடைய நல்ல மனதிற்கும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் எல்லாவற்றிலும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.